தமிழக அரசு தயாரித்து கொடுத்துள்ள அறிக்கையில் உண்மைக்கு மாறான பல தகவல்கள் உள்ளதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்த நிலையில் தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு தயாரித்து கொடுத்துள்ள அறிக்கையில் உண்மைக்கு மாறான பல தகவல்கள் உள்ளதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆளுநரின் மைக் பல்வேறு முறை ஆஃப் செய்யப்பட்டு பேச விடாமல் தடுக்கப்பட்டதாகவும் ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு தயாரித்து கொடுத்துள்ள அறிக்கையில் உண்மைக்கு மாறான பல தகவல்கள் உள்ளதாகவும் ஆளுநரின் மைக் பல்வேறு முறை ஆஃப் செய்யப்பட்டு பேச விடாமல் தடுக்கப்பட்டதாகவும் ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விவரங்களை சொல்லுங்க. கடந்த 2 ஆண்டுகளில் எப்படி தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசால் ஆளுநர் உரையாக வாசிக்க சொல்லி தனக்கு வழங்கப்பட்டிருந்த அறிக்கையை படிக்காமல் வெளியேறியிருந்தாரோ அதே போன்று இன்றும் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். அதற்கு ஒரு சில காரணங்களை ஆளுநர் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். அதில் கிட்டத்தட்ட 13 விஷயங்களை ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஏன் ஆளுநர் உரையை தான் படிக்கவில்லை என்பது தொடர்பாகவும் தேசிய கீதம் மீண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அவமதிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற தன்னுடைய குற்றச்சாட்டையும் ஆளுநர் சுட்டிக்காட்டி ஆளுநர் மாளிகை தரப்பிலே இந்த விளக்க அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி 13 காரணங்களை சொல்லி இருக்கின்றார்கள். தொடர்ந்து 3வது ஆண்டாக தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள் தனக்கு வழங்கப்பட்டிருந்த ஆளுநர் உரையை படிக்காமல் ஆளுநர் அவர்கள் புறப்பட்டு சென்றதற்கான காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி ஆளுநருடைய அந்த தொலைபேசி தொடர்ந்து அணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆளுநர் அந்த தொலைபேசியை பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்பதையெல்லாம் அந்த ஒரு காரணத்தில் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அரசினுடைய உரையிலே ஆளுநர் உரையிலே ஆதாரமற்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தவறான தகவல்களும் இடம்பெற்றிருக்கின்றன என்ற ஒரு வரியை பயன்படுத்தி இருக்கின்றார். பொதுமக்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய பல முக்கிய பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆளுநர் உரையிலே தமிழ்நாடு கொடுத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. தவறான உண்மைக்கு மாறான தகவல்கள் வாசிக்கவில்லை என்று மக்கள் பவன், அதாவது ஆளுநர் மாளிகை சார்பில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழக அரசு தயாரித்து வழங்கிய அறிக்கையிலே உண்மைக்கு மாறான பல தகவல்கள் இருந்தன. ஆளுநருடைய மைக் பல்வேறு முறை அணைக்கப்பட்டு அது பேச விடாமல் தடுக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார்கள். தமிழக அரசு தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய பல்வேறு தகவல்கள் தமிழக அரசு தயாரித்து கொடுத்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகம் 12 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை ஈர்த்ததாக கூறப்படும் தகவல் உண்மையல்ல என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலே ஆளுநருடைய கருத்தாக சொல்லி இருக்கின்றார்கள். எதிர்கால முதலீட்டாளர்களுடன் கையெழுத்தான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகிதத்தில் மட்டுமே இருக்கின்றன, உண்மையான முதலீடு என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்மை இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய முதலீட்டில் ஒரு சிறு பகுதி மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஆளுநருடைய அந்த மைக் தொடர்ந்து அணைக்கப்பட்டது, ஆளுநர் தொடர்ந்து பேசுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார்கள். வெளிநாட்டு நேரடி முதலீடு பெறுவதிலே மாநிலங்களில் 4வது இடத்தில் இருந்தது தமிழ்நாடு, தற்பொழுது 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டு முதலீடுகளை முறையாக தமிழ்நாடு ஈர்க்கவில்லை. நிறைய முதலீடுகளை ஈர்த்து விட்டதாக தமிழ்நாடு அரசு சொல்லுகின்றது. ஆனால் அது எல்லாம் காகிதத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. உண்மையிலே தமிழகத்திற்கு கிடைத்த முதலீடுகள் என்பது ஒரு சிறிய பகுதி மட்டும்தான். முதலீட்டை ஈர்ப்பதிலே 4வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்பொழுது 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆளுநர் மாளிகை தரப்பிலே முன்வைத்திருக்கின்றார்கள். பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் எதுவுமே இந்த ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்ற ஒரு கருத்தையும் ஆளுநர் மாளிகை சொல்லி இருக்கின்றது. போக்சோ மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களிலே 55% மேற்பட்டவர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். பெண்கள் மீது நடைபெறக்கூடிய பாலியல் சம்பவங்களிலே 33% அதிகமான உயர்வு இருக்கின்றது. ஆனால் அது குறிப்பிடவில்லை என்று சொல்லுகின்றார்கள். அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளிலே 55% அளவிற்கு பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களும் போக்சோ வழக்குகளும் அதிகரித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த பாலியல் தொல்லை சம்பவங்களிலே 33% அதிகமான உயர்வு இருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளில் உயர்ந்திருக்கின்றது. ஆனால் அது பற்றி ஆளுநர் உரையிலே எந்த கருத்தையும் தமிழக அரசு கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் மாளிகை முன்வைத்திருக்கின்றது. போதைப் பொருள், நார்கோட்டிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வகையிலான போதை பொருட்கள் கட்டுக்கடங்காமல் அதிகரித்திருப்பதாகவும்
பள்ளி மாணவர்களையும் இளைஞர்களிடையே போதை பழக்கம் மிக அதிக அளவில் இருப்பதாகவும் கவலைக்குரிய ஒரு விஷயத்தை ஆளுநர் மாளிகை சுட்டிக்காட்டுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரே ஆண்டிலே போதை பழக்கத்தால் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது நம்முடைய எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை சாதாரணமாக தாண்டி செல்ல முடியாது என்ற ஒரு கருத்தையும் ஆளுநருடைய அந்த மாளிகை தரப்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகள், தலித் பெண்கள் மீது நிகழக்கூடிய பாலியல் வன்முறைகள் கடுமையாக அதிகரித்திருக்கின்றன. ஆனால் அது பற்றி ஆளுநர் தரப்பில் அந்த உரை நிகழ்த்தும் பொழுது பேசுவதற்கான எந்த தரவுகளும் வழங்கப்படவில்லை என்று ஆளுநர் மாளிகை சார்பிலே தமிழ்நாடு அரசின் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிலே ஒரே ஆண்டிலே 20,000 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாளுக்கு சராசரியாக 65 தற்கொலைகள் தமிழ்நாட்டிலே நடக்கின்றன. நாட்டின் வேறு எந்த மாநிலத்திலும் இது போன்ற ஒரு பயங்கரமான நிலை இல்லை. தமிழ்நாடு இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என்று குறிப்பிடக்கூடிய நிலை வந்துவிட்டது. ஆனாலும் அரசுக்கு இது கவலை அளிப்பதாக தெரியவில்லை. அதுவும் ஆளுநர் மாளிகையில் எந்த வகையிலும் இடம்பெறவில்லை என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் ஆளுநர் உரை தொடர்பாக கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. கல்வித்தரங்களிலே தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு. கல்வி நிறுவனங்களில் பரவலான தவறான நிர்வாகம் இளைஞர்களின் எதிர்காலத்தை கடுமையாக பாதித்து வருகின்றது. 50% மேற்பட்ட பேராசிரியர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக இருக்கின்றன. கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்கள் மட்டுமே நிரப்பி இருக்கின்றார்கள். இளைஞர்கள் உறுதியற்ற எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனை அரசை கவலைப்படுத்துவதாக தெரியவில்லை. ஆனால் இந்த பிரச்சனை பற்றியெல்லாம் ஆளுநர் உரையில் எதையுமே குறிப்பிடாமல் வழங்கி இருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து மேலும் சில காரணங்களை சொல்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான கிராம பஞ்சாயத்துகள் பல ஆண்டுகளாக தேர்தல் நடைபெறாத காரணத்தால் செயலற்ற நிலையில் இருக்கின்றன என்று உள்ளாட்சிகளின் பிரச்சனையையும் ஆளுநர் தரப்பிலே ஆளுநர் மாளிகை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அரசு நியமித்த சிறப்பு அலுவலர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து மேலும் பல வரிசை இது அடிப்படை ஜனநாயக உரிமைகளை மக்கள் இழந்திருக்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அரசியலமைப்பினுடைய எழுத்துக்கும், அதாவது அரசியலமைப்பினுடைய ஆன்மாவிற்கே எதிரானது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கின்றார்கள். கிராம பஞ்சாயத்துகள் மீட்கப்படுவதை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் இதற்கும் அரசு தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய உரையிலே எந்த விதமான விளக்கமும் தரப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். முழுவதுமாக தமிழகத்திலே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கின்றது. இது மக்களுடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய செயல் என்று ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் அறங்காவலர் குழு இல்லாமல் நேரடியாக அரசு நிர்வாகத்தில் இருக்கின்றன. கோவில்களின் தவறான நிர்வாகம் காரணமாக கோடிக்கணக்கான பக்தர்கள் மனவேதனையிலும் விரக்தியிலும் இருக்கின்றார்கள். பழமையான கோவில்களை மீட்டெடுப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய பல உத்தரவுகள் 5 ஆண்டுகள் கடந்தும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றன. இது பக்தர்களுடைய உணர்வை கடுமையாக புறக்கணிக்கும் செயல் என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலே குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். நேரடியாக இந்து சமய அறநிலையத்துறை மீதான ஒரு விமர்சனமாக இது பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறு சிறு நடுத்தர தொழில்கள் MSME கண்காணிக்க தெரியாத அளவுக்கு பல செலவுகள் உயர்ந்திருக்கின்றன. வேலை வாய்ப்புக்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான துறை இந்த MSME என்று சொல்லப்படக்கூடிய குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள். நாட்டில் 5.5 கோடி MSME நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் வெறும் 40 லட்சம் MSME என்று சொல்லப்படக்கூடிய குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மட்டுமே இருக்கின்றன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில் முனைவோர் பிற மாநிலங்களுக்கு தங்கள் நிறுவனங்களை மாற்றி செல்லுகின்றார்கள். இந்த பிரச்சனையை அரசு கண்டுகொள்ளவே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். குறு சிறு நடுத்தர தொழில்கள் ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது. இந்தியாவிலே 5.5 கோடி அளவிற்கு இந்த குறு சிறு நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டிலே வெறும் 40 லட்சம் நிறுவனங்கள் மட்டுமே இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது பற்றியெல்லாம் தமிழ்நாடு அரசு எந்த